வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது குரில் நெடில். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்த்துருக்கோம். குரில் நெடில் கொடுத்துருவாங்க. அதுக்கான கரெக்டான அர்த்தமுள்ள ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது என்னன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ஏற்கனவே இதில் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. படலை பாடலை, இது குரில் பான்றது நெடில். ஸோ இதற்கான கரெக்டான மீனிங் என்னமோ அதை நம்ம எடுத்து எழுதணும். மலை மாலை, மாலை மிடற்று பாடல், அலை ஆலை கடல் பாடல். ஆன்சர் பி தான். மாலை மிடற்று பாடல், அது ஒரு வகை பாடல். அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தரம் தாரம். தரம் தாரம் அப்படின்னா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தகுதி மிகுதி, மனைவி தகுதி, மதிப்பு துணி தகுதி மனைவி. ஆன்சர் தரம்னா ஒரு தகுதி, தாரம்னா மனைவி. டி தான் கரெக்டு. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. கொள் கோல், பெரு பேரு, விடு வீடு, பனி பிணி. இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா பனி பிணி, இதுதான் தவறு. இது குரில் நெடிலாக இல்லை, வேறு மாதிரி இருக்குது. அடுத்து தவறான இணையை கேட்டிருக்காங்க. சொல் சொற்கள், புல் புட்கள், படம் படங்கள், கை கைகள். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். புட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறான இணை. சொல் சொற்கள், படம் படங்கள், புல் புட்கள், கை கைகள். ஆன்சர் பி தான் தவறான இணை. அடுத்து குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. உயிரெழுத்துக்கள் முதல் 3, 10 பார்வை, 8 ஏணி. உயிர் எழுத்துக்கள் முதல் 3, 10 பார்வை, 8 ஏணி. ஸோ இது எல்லாமே குரில் நெடில்னு வந்திருக்கு பாருங்கள். மூ மூ, ஏ ஏ, பா பா. இது மட்டும் தவறாக இருக்குது. ஸோ ஆன்சர் தவறான இணை ஏ தான். அடுத்த கொஸ்டின், குரில் நெடில் மாற்றத்தில் இதுலேயும் தவறானது கேட்டிருக்காங்க. அறம் பொருள், உணவு ஊதல், எறும்பு ஏணி, இன்பம் ஈகை. ஸோ ஏ தான் தவறான இணை. அறம் பொருள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியங்களை கண்டறிகன்னு கேட்குறாங்க. தரையில் கோடு, சஞ்சனாவுக்கு பழம் கொடு, கொடு கோடு. இது ரெண்டும் கரெக்டாக வராதபடியான பொருள் கேட்டிருக்காங்க. ஏன்னா தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை கண்டறிக. தரையில் கோடு, சஞ்சனாவுக்கு பழம் கொடு, தாமரைக்கு புத்தகம் கொடு, பெண் சிலை கொண்டு கோடு போடு. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டு. தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் சி தான். அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. குரில் நெடில் மாற்றம் கொள் கோல்னு இருக்குது. சரியான விடை என்னன்னு பார்க்கணும். எடுத்துக்கொள், கொள்னா எடுத்துக்கொள், 9 கோள்கள். ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொள்னா நவக்கிரகம், அசுப கிரகம். இது ரெண்டும் மாறி வருது. கிரகப்பிரவேசம் சுபம். படுத்துக்கொள் உறங்கு. ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வலி வாலி, வலினா துன்பம், வாலினா இந்திரன் மகன். அடுத்து காற்று, வலினா காற்று, அந்த மீனிங்கும் இருக்குது. வாலினா இந்திரன் மகன். இங்கே வலினா அடி, அடித்ததுனால வலி வரும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. இது இந்திரன் மகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாதை, வலினா பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. இங்கேயும் இந்திரன் மகன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஆன்சர் பார்த்தீங்கன்னா துன்பம். வலினா வலிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுதான் துன்பம். இந்திரன் மகன், வாலினா இந்திரன் மகன். ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு.
அடுத்து குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு, வலை வாழைன்னு கொடுத்துருக்காங்க. மீன் வலை, வாழைனா பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் வலை ஆமை, மீன் வலை இளம்பெண், மீன் வலை தெய்வம். ஆக்சுவலி ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. வலைனா மீன் வலை, வாழைனா இளம்பெண். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.